பார்ட்னர் ஸ்டோர். இங்க மீனாவும், செந்திலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே, "என்னாச்சும்மா அப்பாவுக்கு?" அப்படின்னு கேட்க, "தெரியலம்மா. நல்லா இருந்தாரு. திடீர்னு நெஞ்ச கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. அதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ உள்ளதாம்மா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு." அப்படின்னு மீனா அம்மா சொன்னதும், மீனாவும் செந்திலும், "சரிங்க அத்த. அழாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது." அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. மீனாவும், "ஆமாம்மா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ ஒண்ணும் அழக வேணாம். வா, நம்ம போயிட்டு டாக்டர பார்த்து என்னன்னு பேசலாம்." இங்க டாக்டர போய் பார்க்குறாங்க. டாக்டர பார்த்ததும் டாக்டர் சொல்றாரு, "பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லங்க. ஸோ ஷி இஸ் ஆல் ரைட். ஆனா இருந்தாலும் அவருக்கு இப்ப நாங்க சின்னதா ஒரு சர்ஜரி பண்ற மாரி ஒரு கண்டிஷன் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய இரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கு. அந்த அடைப்ப நாம சரி பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் இந்த ஆஞ்சியோ மாரி சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. நாங்க முதல்ல செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு டாக்டர் சொல்லவும், இங்க மீனாவுடைய அம்மா ரொம்ப அழுவுறாங்க. மீனா சொல்றாங்க, "அழாதீங்கம்மா. இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. இது நார்மலா இப்போ எல்லாருக்குமே வந்துட்டுதாம்மா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சேஃபாவும் பண்ணிடுவாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. வாங்க நாம போய் இப்ப அப்பாவ பார்க்கலாம்." "டாக்டர், இப்போ எங்க அப்பாவ பார்க்கலாமா?" "ம் பார்க்கலாம். போய் பாருங்க போங்க." "இட்ஸ் ஓகே டாக்டர். தேங்க் யூ." இங்க மீனாவும், செந்திலும், அவங்க அம்மாவும் போறாங்க. இங்க மீனாவுடைய அம்மா முதல்ல கதவ தொறந்துட்டு உள்ள போயிட்டு, "ஏங்க எப்படிங்க இருக்கு உடம்பு? இப்போ பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவும், "அப்பா ஓகேவாப்பா இப்போ?" அப்படின்னு கேட்க, அவர் உடனே, "எதுக்கு எல்லாரையும் வர சொன்ன நீனு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏங்க என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு ரத்த குழாயில அடைப்பு இருக்காம். அத இப்போ சர்ஜரி மாரி பண்ணி தான் எடுக்க போறாங்க. இந்த விஷயத்த அப்புறம் நம்ம பொண்ணுகிட்ட சொல்லாம எப்படிங்க இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்ல, "இல்ல" அப்படின்னு சொல்லி இழுக்குறாரு. "அப்பா இங்க பாருங்க. என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கு இல்லன்னு சொல்லல. நான் பண்ணது சரின்னு சொல்லவும் வரல. அதுக்காக இந்த மணி நேரத்துல கூட ஏன்ப்பா என்ன எடுத்து ஒதுக்குறீங்க? அப்போ நீங்க என் மேல உண்மையா பாசமா வைக்கலையா? உங்களுக்கு ஒண்ணுன்னதும் நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? எவ்வளோ அழுதேன் தெரியுமாப்பா? ஏன்ப்பா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு இங்க மீனா சொல்ல, இங்க மீனாவுடைய அப்பா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. அப்புறம் சர்ஜரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வேணாம்." அப்படின்னு சொல்றாங்க. இங்க செந்தில் ஒடனே, "இல்ல மாமா. இது ஒண்ணும் பெரிய சர்ஜரி கிடையாது. இது ஒரு நார்மலான சர்ஜரி தான். இது பண்றதே தெரியாது. ஒரு 2 மணி நேரத்துல ஈஸியா பண்ணி எடுத்துருவாங்க. இது மாரி இப்போ நெறைய பேர் பண்ணிக்கிறாங்க. இது பண்ணிக்கிறது தான் உங்க உடம்புக்கும் நல்லது. அதனால நீங்க பண்ணிக்கங்க மாமா." அப்படின்னு செந்தில் சொல்ல, இங்க அதுவரைக்கும் மீனாவுடைய அம்மாவும் சொல்லியும் கேட்காத மீனாவுடைய அப்பா, செந்தில் சொன்ன உடனே, "சரி" அப்படின்னு சொல்லிட்டாரு. அத பார்த்ததும் மீனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. உடனே இங்க ஆப்பரேஷனுக்கு ரெடி பண்றாங்க. இருந்தாலும் ஆப்பரேஷன் உடனே பண்ண முடியாது. அவருக்கு சிவியரா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ அவருக்கு ஒரு 2 டேஸ்க்கு மாத்திரை, மருந்து குடுக்குறோம். அந்த மாத்திரை, மருந்தெல்லாம் அவரு ரெகுலரா சாப்பிடட்டும். அப்படி சாப்பிட்டா தான் அந்த இன்ஃபெக்ஷன் குறையும். இன்ஃபெக்ஷன் குறைஞ்சதுக்கு பிறகு தான் நாம இந்த ஆப்பரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. உடனே இங்க மீனாவுடைய அம்மாவும், "சரிங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அதனால 2 நாளைக்கு நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இங்க தான் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்ல, மீனா உடனே, "சரிங்கம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்கேயே இருக்கட்டும் அப்பா. நம்ம பார்த்துப்போம்மா" அப்படின்னு சொல்றாங்க. மீனாவுடைய அம்மா சொல்றாங்க, "இல்ல மீனா, 2 நாள் வரைக்கும் நீ இங்க இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது. அதோட உனக்கு ஆஃபீஸ் வேற இருக்கு. நீ கிளம்பு, ஆஃபீஸ் போ. நான் பார்த்துக்கிறேன்." "என்னம்மா சொல்ற? அப்பாவ கூட இருந்து பார்த்துக்கிறத விட இந்த நேரத்துல எனக்கு ஆஃபீஸ் முக்கியமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. 2 நாள் தானே. நான் லீவ் சொல்லிக்கிறேன்ம்மா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." "இல்ல மீனா, கண்டிப்பா உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நீ போ மீனா, நான் பார்த்துக்கிறேன்." "என்னம்மா இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா இங்க மீனோட அம்மா சொன்ன மாரியே மீனோடைய அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "இது மாரி 2 நாள் வரைக்கும் இங்க யாரும் இருக்க வேணாம். எல்லாம் கிளம்ப சொல்லு, பார்த்துக்கலாம்." அப்படின்னு மீனோடைய அப்பா சொல்லிடுறாங்க. மீனாவும், "இல்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, இங்க மீனோட அப்பா ஒரே முடிவா சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. செந்திலும் அப்புறம் கிளம்புறாரு. இருந்தாலும் மீனாவுக்கு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகும் கூட, மீனாவுக்கு அவங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேலைய முடிச்சுட்டு மதியத்தோட கிளம்பி வந்துடுறாங்க. வரவும் இங்க மீனோட அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. இது மாரி, "என் பொண்ணு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ற அளவுக்கு பெரிய கோவம் இல்ல. என்ன என்ன பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள கண்டிப்பா யார் கையும் எதிர்பார்த்து நிக்க மாட்டான். அதோட தான் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணுவான். அவனுக்கு ஸ்டாண்டர்டா சம்பளம் வந்துட்டே இருக்கும். என் பொண்ணு கஷ்டப்பட மாட்டா. அதுக்காக தான் நான் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள தான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடி எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும். மத்த மாப்பிள்ளைங்கலாம் அப்படின்னு நான் என்னைக்கும் நினைச்சதே இல்ல. ஆனா அத நீயும் என் பொண்ணும் ஏன் சுத்தி இருக்கிற எல்லாரும் தப்பா நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. இருந்தாலும் என் பொண்ணு இப்போ கண் கலங்காம நல்லா தான் இருக்கா. அது எனக்கு பார்த்தாலே தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த மாரி நேரத்துல
எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என் சொத்து எல்லாத்தையும் என் பொண்ணு பேர்ல மாத்தலாம் அப்படின்னு தோணுது. என் பொண்ணு பேர்லயும், உன் பேர்லயும் நான் நல்லா இருக்கும்போதே மாத்தி வச்சுர்றேன். ஏங்க என்னங்க பேசுறீங்க? இப்போ இதெல்லாம் தேவையா? ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லங்க. டாக்டர் தான் சொல்லியிருக்கார்ல. நாளைக்கு சர்ஜரி முடிச்ச உடனே நீங்க வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்கங்க. அதனால ஒரு பாதிப்பும் வராதாங்க. நீங்க பயப்படாதீங்கங்க. இல்ல எனக்கு தெரியும்ல, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ என் உடல்நல ஒத்து வரலன்னு நெனைக்கிறேன். அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். நான் இப்போ லாயர் வர சொல்லியிருக்கேன். லாயர் வந்தோனே நம்மளோட சொத்து எல்லாத்தையும் என் பொண்ணு பேர்லயும், உன் பேர்லயும் மாத்தி வச்சுர்றேன். அத நீ என் பொண்ணுகிட்ட இப்ப சொல்லாத. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா என் பொண்ணுகிட்ட இத சொல்லு அப்படின்னு சொல்லவும், இங்க மீனோட அம்மா, ஏங்க பொண்ணு மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. அப்புறம் ஏங்க பொண்ணுகிட்ட அத காட்டாம மறுக்கிறீங்க? நல்லா இருக்கும்போதே நம்ம பொண்ணையும், மாப்பிள்ளையும் கூப்பிட்டு இதெல்லாம் உங்க கையிலே குடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்லங்க. இல்ல எனக்கு என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு மேல பாசம்லாம் இல்லாம இல்ல. ஆனா, என் பொண்ணு என் பேச்ச கேட்காம போயிட்டாளே அப்படிங்கிற சின்ன ஒரு ஈகோ மட்டும் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு தான் இருக்கு. அதனால வேணாம். நான் சொல்றத மட்டும் கேளு நீனு அப்படின்னு சொல்ல, மீனா எல்லாத்தையும் கேட்டு கதவ தொறக்குறாங்க. அப்பா என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களப்பா. அப்புறம் ஏன்ப்பா இப்படி அத வெளிக்காட்டிக்காம வச்சிருக்கீங்க? நான் பண்ணது தப்பு தானே 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டேன்ப்பா உங்கள்ட்ட. இப்பயும் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. எனக்கு சொத்து சுகம்லாம் வேணாம்ப்பா. எனக்கு நீங்க மட்டும் 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டா, எனக்கு அதுவே போதும்ப்பா. எனக்கு வேற எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு மீனா அங்க பயங்கரமா அழுவுறாங்க. அத பார்த்தா மீனாடைய அப்பா உடனே தலையில கை வச்சு, "அழாதம்மா மீனா. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. இருந்தாலும் இந்த வரட்டு கௌரவம், ஈகோ பாக்குது அவ்வளோதான். மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா. நீ அழாதம்மா. அப்பா நீங்க பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. நான் சொல்றத கேளுங்கப்பா. நீங்க நார்மலா இருங்கப்பா. கண்டிப்பா இந்த சர்ஜரி ஒரு சாதாரண சர்ஜரி தான்ப்பா. இத டாக்டர் ஈஸியா பண்ணி முடிச்சுருவாங்க. அதனால நீங்க கண்ணு முழிச்சிருவீங்க. எங்க கூட இன்னும் ரொம்ப வருஷம் வாழப் போறீங்க. எனக்கும் செந்திலுக்கும் ஒரு குழந்தை பொறக்கும். அந்த குழந்தை உங்க தாத்தான்னு கூப்பிடும். கண்டிப்பா நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இதாவீங்கப்பா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அப்படின்னு மீனா அழுவுறாங்க. உடனே எங்க மீனோட அப்பாவும், "சரி மீனா, நீ அழுவாத. எனக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு அவரும் இங்க தைரியம் சொல்றாரு. உடனே இருந்தாலும் மீனோட அப்பா லாயர் வர சொல்றாங்க. லாயர் வர சொல்லி மீனா வேணாம் வேணாம்னு சொல்லவும், இங்க அவருடைய சொத்துல முக்காவாசி பங்க மீனா பேர்ல எழுதி வைக்கிறாரு. மீனா பேர்ல எழுதி வச்ச மீதி இருக்க பங்க இங்க தான் மனைவி பேர்லயும் எழுதி வைக்கிறாரு. இங்க செந்திலும் பார்க்குறாங்க. மீனா இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்பாட்ட சொன்னா திட்டுவாரு அப்படின்னு சொல்ல, ஏங்க எங்க அப்பா சும்மா தராருங்க. அதுவும் எங்க அப்பாவா மனசார தராரு. நாம ஒண்ணும் யாரையும் ஏமாத்தலையே. அப்படி இருக்கும்போது எப்படிங்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதோட நானும் நெறைய வாட்டி சொல்லிட்டேன். அவரு கேட்க மாட்றாருங்க அப்படின்னு சொல்ல, செந்திலுக்கு இங்க என்ன பண்ணன்னு தெரியல. தான் அப்பாவுக்கு தெரிஞ்சா ஒரு சண்டை போடுவாரோ அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சோகத்துல இருக்கான். இங்க ஜீவானந்தம் எல்லா சொத்தையுமே தான் பொண்ணு பேருக்கு எழுதிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அமைதியா அப்படியே தூங்குறாரு. இங்க மீனாவுக்கு ஒரு பக்கம் பதட்டமாவே இருக்கு. அப்பா திடீர்னு சொத்த நம்ம மேல எழுதி வச்சுட்டாங்க. ஒருவேளை அப்பாவுக்கு சர்ஜரிக்கு அப்புறம் எதுனா ஆயிடுமோ அப்படின்னு இங்க மீனாவும், மீனாவுடைய அம்மாவும் ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க.